வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சிவனை வேண்டி வழிபாடு செய்யும் பிரதோஷ விரதம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவனை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்ற பிரதோஷ விரத வழிபாடு இடம்பெற உள்ளது. பிரதோஷ விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 25/2/2025 மாசி மாதம் 13ஆம் நாள் அன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் சிவனை வேண்டி அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷமானது மாதத்திலே 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை பிரதோஷம், ஒன்று தேய்பிறையிலே வருகின்ற பிரதோஷம். இவ்வாறு இந்த பிரதோஷ காலங்களிலே விரத அனுஷ்டானத்தோடு இருந்து சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற அபிஷேகம், ஆராதனை, பூஜை, பிரதோஷ உற்சவம் வீட்டிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் அந்த பிரதோஷ பூஜைகள், அபிஷேகங்கள் நந்தியம்பெருமானத்திலே நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அவ்வாறு பிரதட்சணம் வருகின்ற பொழுது கூட ஏனைய காலங்கள் போல் ஆலயத்தை பூர்ணமாக வலம் வராமல் நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை வரை இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே பிரதட்சணம் செய்து எல்லா விதமான தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்குகின்றவரே இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் சிவன் ஆலயங்களில் சென்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.